வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹிக்விஷன் டிவிஆரில் எப்படி ப்ளேபேக் பார்க்குறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னால் ஹிக்விஷன் டிவிஆரில் எப்படி ஐபி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஐ பட்டனில் லிங்க் இருக்குது. ஸோ நமக்கு ஐபி அட்ரஸ் என்னன்னு தெரியும். ஸோ அதை வச்சு எப்படி ஹிக்விஷன் டிவிஆரில் ப்ளேபேக் பார்க்கலாம் வாங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிவிஆரோட ஐபி அட்ரஸ் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா டிவிஆரோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு டைப் பண்ணுங்கள். டிஃபால்ட் யூசர் நேம் அட்மின். பாஸ்வேர்டு வந்து நம்ம டிவிஆர் ஃபஸ்ட் டைம் செட் பண்ணும்போது செட் பண்ணியிருப்போம் அந்த பாஸ்வேர்டு. ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே லைவ் வியூ, ப்ளேபேக், பிக்சர், கான்ஃபிகரேஷன் இந்த 4 டேப் ஓப்பன் ஆகும். லைவ் வியூ அப்படின்னா இப்போ கரண்ட்டில் ஓடிட்டுருக்கிற ஸ்க்ரீன் இங்கே உங்களுக்கு ரன் ஆகும். மேலே ப்ளேபேக் கிளிக் பண்ணுங்கள். ப்ளேபேக் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 கேமரா இருக்குது. ஸோ இது 4 சேனல் டிவிஆர். ரைட் சைடில் உங்களுக்கு காலண்டர் இருக்கும். அக்டோபர் மந்த் இருக்குது. ப்ரீவியஸாக இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் மந்தில் இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்டான டேட். ஸோ அந்த டேட்டில் உங்களுக்கு கேமரா ரன் ஆகிருக்கு, ரெக்கார்டிங் இருக்குது. ஸோ அந்த டேட்டில் நீங்கள் ப்ளேபேக் பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிளாக இப்போ நான் வந்து இப்போ 19 கிளிக் பண்ணுறேன். சர்ச்சுன்னு கொடுக்குறீங்கன்னா ஸோ இந்த கேமரா 1 இங்கே வந்து சர்ச் ஆகிருக்கு. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ப்ளே பட்டன் கொடுத்தீங்கன்னா தான் இந்த ப்ளே ரன் ஆகும். இந்த ப்ளூ கலர் இருக்கிறது எல்லாமே ரெக்கார்டான டைம். நீங்கள் அப்படியே இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த டைம் அப்படியே அதுக்கு தகுந்த மாதிரி மாறி. இப்போ 6 மணிக்கு நான் அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே விட்டுட்டேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 6:02 டைம் ஓடிட்டுருக்கு. 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி 6:02 டைம் ஓடிட்டுருக்கு. ஸோ அதோட ப்ளேபேக் இது. அப்படியே நகர்த்தினீங்கன்னா இப்போ ஒரு 11 o'clock அப்படின்னா இப்போ 11 o'clock ப்ளேபேக் இது. ஸோ இன்றைக்கி கேமரா 2ஓட ப்ளேபேக் பார்க்கணுன்னா இந்த எம்டி ஸ்பேஸில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கேமரா 2வை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கேமரா 2 வரும். ஸோ டபுள் கிளிக் பண்ணி இந்த கேமரா 2 இங்கே விட்டிங்கன்னா கேமரா 2 இங்கே ரன் ஆகும். பார்த்தீங்கன்னா கேமரா 2 ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ப்ளே பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா கேமரா 2 இங்கே ரன் ஆகும். ஸோ அதே மாதிரி கேமரா 1க்கு எப்படி பண்ணிங்களோ 2க்கு அதே மாதிரி இப்படி ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா 2 வந்து உங்களுக்கு அந்த டைமுக்கு உங்களுக்கு ஓடிட்டுருக்கும். கேமரா 2 பார்த்தீங்கன்னா இப்போ 12 o'clock 12:58 ஆச்சு. ஸோ அது உங்களுக்கு ஓடிட்டுருக்கும். ஒரே ஸ்க்ரீனில் 4 கேமரா வரைக்கும் ப்ளேபேக் பார்க்கலாம். ஓகே, எனக்கு இப்போ இந்த பர்டிகுலர் ஃபுட்டேஜ் வேணும், இந்த டைம் இந்த டேட்டில் இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் வேணும். அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா கீழே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்லோட் ஒரு சிம்பிள் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பை ஃபைல், டவுன்லோட் பை டேட்னு இருக்கும். இப்போ டவுன்லோட் பை ஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா கேமரா 1 எந்தெந்த கேமரா வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு கேமரா தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். ஸ்டார்ட் டைம், எண்டு டைம் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டேட்டு பார்த்தீங்கன்னா 19. இங்கே டைம் வந்து மார்னிங் 11 o'clock. எண்டு டைம் சேம் அதே 19, 11. நான் ஒரு 5 minutes ஃபுட்டேஜ் வந்து இப்போ டவுன்லோட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா 11லேருந்து 11:05 வரைக்கும் சர்ச் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த டைமுக்கு உண்டான ஃபுட்டேஜ் மட்டும் உங்களுக்கு தனியாக வரும். அது பார்த்திங்கன்னா அதோட ஃபைல் சைஸ் பார்த்திங்கன்னா 1015 MB இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டவுன்லோடு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் டவுன்லோட்ஸில் டவுன்லோட் ஆகிரும்.
இங்கேயே டவுன்லோட் ஆகும், நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம்.